Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆயிலி ஸ்கின் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்களா, உங்கள் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங் உங்களுக்கு இருக்க மாட்டேங்குதா அப்படிங்கும்போது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். கண்டிப்பாக இதோட நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ கேன் நோட்டீஸ் த டிஃப்ரென்ஸ் அண்ட் ஆல்சோ see the difference. ஓகே, ஸோ ஆயிலி ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு ஆயில் இருக்கிறனால சீக்கிரத்தில் நமக்கு ஏஜிங் வராது, ஸ்கின் மாய்ஸ்சரைஸாக நமக்கு வந்துட்டு இருக்கும். பட் மேக்கப் விஷயத்தில் வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்காது. அதாவது ஹோல் ஃபேஸ் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இந்த டீ ஜோன்ஸில் ஆயிலி வந்து உங்களுக்கு அந்த ஆயிலியில் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்மஜ் ஆகும், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இந்த மாதிரியான வாய்ப்புலாம் வந்துட்டு இருக்குது. பட் நம்ம இயற்கையாக அதுக்காக தடுக்கக்கூடாது. பட் நம்ம பேலன்ஸ் அவுட் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ அந்த ஆயிலி ஸ்கின் வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக லாங் லாஸ்டிங் அட் த சேம் டைம் ஆயில் ஃப்ரீ ஷைன் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புள்ளே போகிறீங்க அப்படி சொல்லி மேக்கப்புள்ளே போகிறீங்க அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, ஒரு இதாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரைமர் வந்து யூஸ் பண்ணணும். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு யூஸ் ப்ரைமர் பிஃபோர் மேக்கப். அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரைமர் ஒரு ஜெல் பேஸ்ட் ப்ரைமர் ஆர் மேட்டிஃபைங் ப்ரைமர் வந்துட்டு இருக்கணும். கண்டிப்பாக ஒரு ஷிம்மரி டிவி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்துக்கிறோங்க. ப்ரைமர் வந்து ஆயில் அண்ட் சீபமை கண்ட்ரோல் பண்ணும், உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக ஃப்ளாலஸாக வச்சிருக்கும். அட் சேம் டைம் உங்கள் போர்ஸை ஃபில் பண்ணும். அட் சேம் டைம் நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் கேன்வஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஆல்சோ இட் ஆக்ட் அஸ் அ லேயர் பிட்வீன் யுவர் ஸ்கின் அண்ட் யுவர் மேக்கப். ஸோ கண்டிப்பாக இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு அப்ளை மேட்டிஃபைங் ப்ரைமர் பிஃபோர் மேக்கப். ஸோ ப்ரைமருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது லாக்மி அப்சல்யூட்டில் அண்டர் கவர் ஜெல் ப்ரைமர், மேபிளினோட ஃபிட்மி ப்ரைமர், கலர் பாரோட பர்ஃபெக்ட் மேட்ச் ப்ரைமர், அஃபோர்டபுள் மார்ஸோட போர் க்யூர் ப்ரைமர், இன்சைட்லேருந்து பார்த்திங்கன்னா போர் மினிமைசர் ப்ரைமர். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ப்ரைமர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2 வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு லெஸ் இஸ் மோர். அப்ளை பண்ணுற பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து போடக்கூடாது. சில வீடியோஸில் நான் வந்துட்டு பார்க்குறேன் டன் கணக்கில் போட்டு பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிடுறாங்க. பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது இந்த வீடியோக்காக சரியாக போகும். பட் நம்ம நேரில் அப்ளை பண்ணும்போது சில பேருக்கு அது லாங் லாஸ்டிங் இருக்கும். பிகாஸ் அப்ளிகேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட போடுறாங்க அப்படிங்கிறனால சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கிறாது, சீக்கிரத்திலே க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இருக்குது. பிகாஸ் நம்மளோட இந்தியன் கிளைமேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் இஸ் மோர். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுற அளவு பில்டபிள் பண்ணிக்கலாம். நம்ம அப்ளை பண்ணி இஃப் யூ வாண்ட் மோர் வி கேன் பில்ட் அப். அதுக்கான எக்ஸஸாக நிறைய நம்ம போட்டு அப்புறம் நம்ம ரிமூவ் பண்ணுறதுல ரிமைனிங் இருக்கிறத எடுக்கிறத வேலையில். அதுக்காக நான் என்ன சொல்கிறேன் சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மேக்கப் ப்ராடக்ட் அப்ளை பண்ணும்போது கொஞ்சமாக வந்து அப்ளை பண்ணுங்கள். லெஸ் இஸ் மோர் அப்ளை பண்ணிட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ வாண்ட் மோர் யூ கேன் பில்ட் அப். ஓகே, ஸோ இதான் செகண்ட் டிப். தேர்ட் டிப் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு மேக்கப் பேஸ் மேக்கப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அப்ளை. ஸோ உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் வந்து அப்ளை பண்ணும்போது ஸ்கின் மேட்சிங் ஷேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக நேச்சுரலாக இருக்கும். யூஸ்வல் ஸ்டேயிங் பவர் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அட் சேம் டைம் நமக்கு ஆயில் ஃப்ரீயாகவும் இருக்கும். அட் சேம் டைம் ஃப்ளாலஸாக நமக்கு வந்துட்டு இருக்கும், ஒரு ஈவனாக இருக்கும். நமக்கு வந்துட்டு ஆர்டிஃபிஷியலாக நமக்கு வந்துட்டு காட்டாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கான ஒரு இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷனாக இருக்கட்டும், கன்சிலராக இருக்கட்டும், பவுடராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் உங்கள் ஸ்கின் மேட்சிங் ஷேடுக்கான இது யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ட் லாங் லாஸ்டிங் எஃபெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேக்கப்பும் நல்லா ஃப்ளாலஸ் அண்ட் ஈவன் அவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து முக்கியம். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் இது வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா பிளெண்டிங். ஸோ பிளெண்டிங் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மேக்கப் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணுறவங்க போது சில பேர் ஃபவுண்டேஷன் இப்படி பிளிக்கி கையால் அப்படி போடுறாங்க, சில பேர் வந்து இது பண்ணுறாங்க ஃபிங்கர்ஸால் அப்ளை பண்ணலாம். அதுக்குன்னு டெக்னிக்ஸ் அப்ளிகேஷன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்துட்டு இருக்குது. ஏன்னா அதனால் அப்ளை பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம க்ரீம் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த மாதிரி அப்ளை பண்ணக்கூடாது. நம்ம ப்ரஷில் யூஸ் பண்ணாலும், பிளெண்டரில் யூஸ் பண்ணாலும், ஃபிங்கரில் யூஸ் பண்ணாலும் ஆல்வேஸ் யூஸ் அ டேபிங் மோஷன், டேபிங் அண்ட் பேட்டிங் மோஷன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சில ஃப்ளாட் ஃபவுண்டேஷன் ப்ரஷ்லாம் நீங்கள் வந்து மாதிரி ஃப்ளாட் டவுன்வர்ட் ஸ்ட்ரோக்ஸில் அப்ளை பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு பிளெண்ட் இட் லைக் திஸ். அப்போ தான் நமக்கு ஃபவுண்டேஷன் வந்து நல்லா அந்த லேயரிங் வந்து ஸ்கின்னாக சீம்லெஸ்ஸாக நேச்சுரல் நமக்கு வந்து பிளெண்ட் ஆகும். அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பார்க்க ஈவன் அண்ட் ஃப்ளாலஸாகவும் லாங் லாஸ்டிங் நேச்சுரல் ஃபினிஷாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் ஆல்வேஸ் யூஸ் அ பேட்டிங் ஆர் டேபிங் மோஷன். நீங்கள் ஃபிங்கர் எதுலேயுமே யூஸ் பண்ணாலும் சரி அந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன்று வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போது அவாய்ட் க்ரீம் பேஸ்ட் ப்ராடக்ட் வந்து அவாய்ட் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஸோ க்ரீம் கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் கன்சிலர் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லிக்விட் அந்த மாதிரி போங்க, மூஸ் அந்த மாதிரி ஃபார்முலா வந்துட்டு போங்க. ஸோ அது ரொம்பவே வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லிக்விட்லாம் லைட் வெயிட்டாக ஈஸி டு பிளெண்டாக இருக்கும். மூஸ் அதை விட லைட் வெயிட் ஈஸி டு பிளெண்டாக இருக்கும். உங்களுக்கு ஸ்கின்
ஸ்கின்ல வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், நல்லா ஆயில் ஃப்ரீ, ஷைன் ஃப்ரீ, ஒரு இன்ஸ்டன்ட் மேட் ஃபினிஷ், சாஃப்ட் மேட் ஃபினிஷ் உங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் ஸ்பஞ்ச் ப்ரூஃப், பட்ஜ் ப்ரூஃப், ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கும். அது மாதிரி கேக்கி பேட்சி லுக்லாம் உங்களுக்கு வந்துட்டு வராது. ஸோ அது ஒன்று இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்கன்னா டிப் நம்பர் 6ன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக செட் யுவர் பேஸ் மேக்கப் வித் பவுடர். ஸோ அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் யூஸ் பண்ணுற ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் மேட்டிஃபைங் காம்பேக்ட் போகலாம். இல்லை எனக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலாக எனக்கு வந்துட்டு வேணும், கவரேஜ்லாம் வேணாம், சப்டிலான கவரேஜ் இருந்தால் அப்புறம் நீங்கள் லூஸ் பவுடர், ட்ரான்ஸ்லூசன் பவுடர் கவரேஜ் இருக்காது, பிளரிங் எஃபெக்ட் தான் வந்து இருக்கும், பட் நல்லா மேட்டிஃபைஸ் பண்ணும். லூஸ் பவுடர் வந்து சப்டிலான பிளரிங் எஃபெக்ட் ப்ளஸ் வந்து மேட்டிஃபைஸும் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக செட் பண்ணாலும் வந்து போதும். டீ ஜோன்ஸில் அப்ளை பண்ணாலும் சரி, பட் டீ ஜோன்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அங்கே தான் அளவுக்கு அதிகமான ஆயில் நமக்கு வந்துட்டு வரும். பட் ஆல்சோ நீங்கள் பவுடர் பெஸ்ட்லேயே ஸ்பஞ்சிலேயே அப்ளை பண்ணும்போது டோன்ட் வைப் இட் லைக் திஸ், ஜஸ்ட் யூ ஹேவ் டு பேட் இட் லைக் திஸ் ஆர் யூ ஹேவ் டு ப்ரெஸ் இட் லைக் திஸ். இந்த மாதிரி ப்ரெஸ்டிங் மோஷனில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ரப் பண்ணுறது, இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பஞ்சை வச்சு பவுடர் அப்படி இழுக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அதெல்லாம் மேக்கப் வந்து நிற்கவே செய்யாது. அது செப்பரேட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து போடுறேன். ஸோ அது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து மேக்கப் வந்து செட் பண்ணுறது. இந்த செட்டிங் ஸ்ப்ரேங்கிறது எல்லா ஸ்கின் டைப்புமே காமன். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் எதாக இருந்தாலும், வெரி ட்ரை ஸ்கின்னாலும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் உள்ளவங்க தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். அது போக பட்ட நார்மல் காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க தாராளமாக வந்து கண்டிப்பாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே வந்து போட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின், வெரி ட்ரை ஸ்கின் ஒரு ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே, டீனிங் செட்டிங் ஸ்ப்ரே, ஹைலைட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே இந்த மாதிரி வந்து போய்க்கலாம். நார்மல் காம்பினேஷன் ஆயிலி ஸ்கின் உள்ளவங்க வந்துட்டு நல்ல ஒரு மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே, ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே கூட போய்க்கலாம். அது உங்கள் விருப்பம். எனக்கு ரொம்ப மேட்டிஃபைடாக வேணாம், சப்டிலான மேட்டிஃபைடு வேணால் ஹைட்ரேட்டிங் போய்க்கலாம். இல்லை ஃபுல் மேட்டிஃபைட் எஃபெக்ட் வந்து வேணும், வெரி ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க, வெளியே ட்ராவல் பண்ணுறீங்க, வெயில் இதெல்லாம் நிற்கிறீங்கன்னா நல்ல ஒரு மேட்டிஃபைங் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கிறங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ப்ராடக்ட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி ஆர்ம் லென்த்தில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபியூ ஸ்ப்ரிட்ஸ் நீங்கள் ஃபேஸில் ஸ்ப்ரிட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் சொல்லி பார்த்திங்கன்னா, அந்த மேக்கப் நல்லா லாக் பண்ணி உங்களுக்கு நல்லா பிளெண்ட் அவுட் பண்ணி ஈவன் சீம்லெஸ் பிளெண்டபிள் ஃபினிஷ், ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் வந்து கொடுக்கும். மேக்கப் லாங் லாஸ்டிங் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணி அதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி வைக்கும் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இதான் செட்டிங் ஸ்ப்ரேக்கான வேலை. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஆயில் ஃப்ரீயாக வச்சிருக்கும், சைன் ஃப்ரீயாக வச்சிருக்கும். உங்கள் மேக்கப் ப்ராடக்ட்டோட அந்த லாஞ்சிவிட்டியை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இது வந்துட்டு, இது ஒரு பேசிக் டு இன்டர்மீடியட் லெவல் மாதிரி தான், கொஞ்சம் அட்வான்ஸும் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்டும் நீங்கள் வாங்குகிற ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் வந்து வாங்கிக்கிறங்க. மேட்டிஃபைங் ப்ராடக்ட் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கிறங்க. உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் லிக்விட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறங்க. அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைக்கா, அமேசான், பர்பிளில் செக் பண்ணும்போது உங்களுக்கு லாக்மி, மேபிலின், பிஎஸ்சி, மேக்கப் ரெவல்யூஷன், கலர் பார், ஃபேஸஸ் கனடா, லாட்டே இந்த பிராண்ட்ஸ், இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். டெய்லி ஃபார் அவர் 52 இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து இருக்கும். இன்சைட், மார்ஸ், ஸ்விஸ் பியூட்டி, சாம்போ இந்த மாதிரி பிராண்ட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை நீங்கள் வாங்கி தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி நல்ல ப்ராடக்டாக இருக்கணும். இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நான் சொன்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஆயில் அண்ட் அதுக்கான ஆயில் வரும், சைன் வராது அப்படின்னு, ஆயில் வராது, சைன் வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வரும், பட் வந்து உடனே வராது, கொஞ்சம் டைம் ஆகும், கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணும். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாட்டிங் ஷீட்டு கூட நம்ம வந்து கேரி பண்ணி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பிளாட்டிங் ஷீட் இருந்தால் கூட நம்ம வந்து பிளாட்டிங் ஷீட்னு தனியாக விற்கிது, இல்லைனா டாய்லெட் டிஷ்யூ பேப்பர் எடுத்து கூட ஜஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம டீ ஜோன்ஸ்லாம் நமக்கு ஆயில் வரும், ஜஸ்ட்டு பட்டும் படாத மாதிரி நம்ம பிளாட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளாட் பண்ணி நம்ம எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு பிளாட் பண்ணி திரும்ப நம்ம பவுடர் வந்து டச்சப் பண்ணிக்கலாம். பிளாட்டிங் பவுடர் போட்டோ காம்பாக்ட் போட்டு டச்சப் பண்ணிக்கலாம். அப்படியே கூட நம்ம விட்டுலாம், நம்ம விருப்பம். பட் அதுக்காக ஸ்கின்னில் வர்றது நமக்கு வரத்தான் செய்யும். அதுக்காக நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஓரளவு நம்ம மேனேஜ் பண்ணி அதை பேலன்ஸ் பண்ணலாம். அது பண்ணலாம். அதனால் ஸ்கின்னுக்கும் நமக்கு டேமேஜ் வராது, மேக்கப்பும் ஃப்ளாலஸாக லாங் லாஸ்டிங் அவங்க வந்து இருக்கும். ஓகே, ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் சேரும். நீங்கள் தேவைப்பட நீங்கள் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இதை பற்றி டவுட் இருந்தால் என் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப். நான் இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணுவேன். எனக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும், மேக்கப் வந்து ஃப்ளாலஸாக இருக்கும், அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸியாக இருக்காது, ஷைனியாக எனக்கு வந்துட்டு இருக்காது, நல்லா எனக்கு வந்துட்டு இருக்கும். இப்படி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ டேக் கேர், ஸ்டே சேஃப், லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகெயின் அண்ட் பாய்.